ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பீனட் பட்டர் வச்சு ரொம்ப சிம்பிளான ஒரு பிரெட் ரோல் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பீனட் பட்டரை வச்சு ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பிரெட் ரோல் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு 250 கிராம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு உருக்கின வெண்ணெய் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நம்ம வெண்ணெய்க்கு பதிலாக ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த மாவை பிசைறதுக்கு தேவையான அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கலாம். இந்த பால் கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை மாவு கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம சர்க்கரையை பாலில் சேர்த்து பிசையும் போது நமக்கு இந்த பன் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு பால் தேவையோ நமக்கு அந்த அளவுக்கு சேர்த்தா மட்டும் போதும். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம இந்த மாவை சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம இந்த மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் நமக்கு பிரெட் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் நல்லா பிசைஞ்சிட்டேன். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த டைமில் நான் பீனட் பட்டர் வீட்லேயே ரெடி பண்ணிக்க போகிறேன். உங்ககிட்ட மார்க்கெட்டில் கிடைக்கிற பீனட் பட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் பீனட் பட்டர் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேன் எடுத்துக்கிறேன். அதில் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இது வந்து 150 கிராம். இந்த வேர்க்கடலை நம்ம மிதமான சூட்டில் வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இது நல்லா வறுத்ததுக்கப்புறமா நம்ம இதை ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு நம்ம இதோட தோலை நீக்கிடலாம். இந்த தோலை நீக்கினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் இதோட தோல் எல்லாமே நீக்கிட்டேன். இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துடலாம். கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயிலுக்கு பதிலாக நம்ம கடலெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துட்டேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலையில் உள்ள இனிப்பே போதும்னா நம்ம சர்க்கரை சேர்த்துக்க வேண்டாம். இதை நம்ம நல்லா சாஃப்டாக அரைச்சாலே போதும். நமக்கு சூப்பரான பீனட் பட்டர் சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம பிரெட் ரோல் ரெடி பண்ணுறதுக்கு மாவை தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண மாவை சேர்த்துக்கலாம். நல்ல பெரிய சைஸ் உருண்டையை நம்ம போட்டு தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம பெரிய சைஸ் உருண்டை எடுத்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம தேய்க்கும் போது இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மாவை நீல வாக்கில் தேய்ச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த ரோல் ஷேப் கரெக்டாக வரும். இப்போ நான் இதை தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இந்த ஓரங்களெல்லாம் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை ரெக்டாங்கிள் ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துட்டோம். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீனட் பட்டரை சேர்த்துக்க போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். இந்த பீனட் பட்டரை நம்ம தேய்ச்ச மாவு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம். இதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவு சைஸில் இருந்தாலே போதும். இப்போ நம்ம இதை ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சிட்டோம். இதை அப்படியே நம்ம ரோல் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதை அப்படியே சுருட்டி நம்ம இதை ஃபுல்லாக ரோல் பண்ணி முடிச்சிடலாம். இதை நம்ம ஃபுல்லாக ரோல் பண்ணதுக்கப்புறமா இதோட ஓரம் பிரியாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா டைட்டாக சேர்த்து தேய்ச்சிடலாம். இதை நல்லா நம்ம ரோல் பண்ணதுக்கப்புறமா இதை சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி இலை ஷேப்பில் சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வைக்கிறதுக்கு நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். இந்த பேன் சூடானதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீனட் பட்டர் ரோலை அதுக்கு மேலே வச்சுக்கலாம். ஒன்று ஒன்றா வச்சுக்கலாம்.
எந்த அளவுக்கு வைக்க முடியுமோ நான் அந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். நம்ம இதை இட்லி பாத்திரத்தில் கூட செய்யலாம். இதை நம்ம சிம்மிலே வச்சு வேக வைக்கணும். சிம்மிலே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு பக்கம் அப்படியே மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம அதை திருப்பி போட்டுடலாம். அதை திருப்பி போட்டதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம சிம்மிலே வச்சு மூடி போட்டு வேக வச்சோம்னா நமக்கு இந்த ப்ரெட்டு நல்லாவே ரெடி ஆகிடும். அவ்வளோதான், ரொம்பவே சுலபமாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம வெளில வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற எல்லாத்தையுமே சிம்மிலே வச்சு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துட்டோன்னா நமக்கு சிம்பிளான ப்ரெட் ரோல் ரெடி ஆகிடும். நம்ம இதில் பீனட் பட்டர் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதை அப்படியேவும் சாப்பிட்லாம், பீனட் பட்டர் டிப் பண்ணியும் சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.